நம்ம இன்றைக்கி ஸ்வீட் ப்ரெட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 5 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் சுகர் வந்து கூட்டிக்கோங்க. பாகு டேஸ்ட் பார்க்கும்போதே ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் பொரிக்கிறதுக்கு ஆயில். பாகு காய்ச்சறதுக்கு 1 டம்ளர் சீனிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஏலக்காயை லேசாக தட்டி வச்சுருக்கேன். அதையும் அது கூடயே போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். பாகு நல்லா ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் ப்ரெட்டை பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ ப்ரெட்டை பொரிச்சுக்கிறேன். ப்ரெட் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். ப்ரெட் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பாகும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ப்ரெட்டும் ரெடி ஆயிடுச்சு. கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வர்றாங்கன்னா டக்குன்னு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை நம்ம பண்ணி கொடுத்தோம். வேலையும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இதுக்கு நிறைய பொருள் தேவையில்லை. பாயசம் பண்ணால் கூட நமக்கு நிறைய பொருள் தேவை. பாகு, ப்ரெட்டு 2யுமே நீங்கள் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவசரமாக பண்ணுறீங்கன்னா ஆற வைக்க முடியாது. ஆற வச்சு பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஊறும். அதனால் கொஞ்சம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெட்டை உடனே எடுத்துட்டிங்க அப்படின்னா உடையாமல் நல்லா முழுசாக அப்படியே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நட்ஸ்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிட்டோம். லைட்டாக ஊற வச்சு எடுத்ததை இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ப்ரெட்டு நல்லா ஊறிடும். அப்புறமா ஸ்பூனில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பவுலில் போட்டு கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.